இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸஸ் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிளாஸஸ் எப்படி நடக்கும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ நாள் வேலிடிட்டி, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த நியூ பேட்ச் நியூ ஆன்லைன் கிளாஸஸுக்கான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. அப்போ அந்த எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நான் இந்த நியூ ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது நியூ பேட்ச் நம்ம 25th நவம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் எல்லாமே நியூவாக எடுக்க போகிறோம். A to Z, அதாவது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் எல்லாமே நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்போ இந்த நியூ ஆன்லைன் கிளாஸஸ் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 25th நவம்பர் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதனுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 PM டெய்லி இதனுடைய ஆன்லைன் கிளாஸஸ் 9 PMக்கு ஸ்டார்ட் ஆகும். 9 PM to 10:30, 10 இல்லைனா 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். சம்டைம்ஸ் 8:30க்கு கூட நம்முடைய கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். அப்போ டெய்லி கிளாஸஸ் 9 PM to 10:30. அப்போ இந்த 9 PM to 10:30 மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நடக்கும். சண்டேயில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்காது, உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? அப்போ சண்டே நோ கிளாஸஸ். சப்போஸ் சாட்டர்டே இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ், ஸோ அப்போ அந்த நாட்களில் மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கலாம். டைமிங் இருந்துச்சுன்னா அந்த டைம்லேயும் கிளாஸஸ் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் கிளாஸஸில் டெஸ்ட்டு தான் நம்ம அடிக்கடி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு டாபிக் முடித்த உடனே அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு உடனே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு டாபிக் ஒவ்வொரு டாபிக் பேஸ்டாக நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். யூனிட் கிடையாது, யூனிட்டில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த டெஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் ஃபினிஷிங் எ டாபிக். அதுக்கு அடுத்தபடியாக PDF நோட்ஸ் வில் பி கிவன் ஃபார் டேக்கிங் பிரிண்ட் அவுட். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம PDF வச்சு தான் எடுக்கிறோம். அப்போ அந்த PDFை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். என்னுடைய ஆப்லேயே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களை அப்லோட் பண்ணுவேன். அப்போ இந்த PDF நோட்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த பேமெண்ட்டு டியூ இல்லாதவங்க, அதாவது ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு PDF நோட்ஸு உடனே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சப்போஸ் ஃபுல் பேமெண்ட் பண்ணாதவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எல்லா நோட்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ இந்த முறை கண்டிப்பாக நம்ம PDF எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எதில் நடக்கும்? நம்முடைய ஆப் இருக்குது, நம்முடைய ஆப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த ஆப்பில் நம்ம ஜூம் ஆப்பினுடைய லிங்க் வரும். அப்போ அந்த ஜூம் ஆப்பில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ ஜூம் ஆப் லைவ் கிளாஸஸ் அதில் நடக்கும். அப்போ ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ அந்த வீடியோஸ் நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம் இல்லையா, அந்த கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே என்னுடைய ஆப்பில் நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். சப்போஸ் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, எங்கேயோ வேலைக்கு வெளியில் போயிட்டீங்க, வர நேரம் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கிடலாம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்துக்கிடலாம், இல்லைன்னா 1 month கழித்து நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ நீங்கள் எப்போனாலும் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அப்போ அந்த ரெக்கார்டட் வீடியோஸை என்னுடைய ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ அந்த வீடியோஸை நீங்கள் எப்பவும் பார்க்கலாம், எத்தனை டைம்ஸ்னாலும் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம். அடுத்தது டெஸ்ட் கொஸ்டின்ஸ். நம்ம அப்பப்போ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த டெஸ்ட்டு கொஸ்டினுக்கான பிடிஎஃப்பையும் இந்த தடவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
சரிங்களா? ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் PDF ப்ரொவைடட் ஃபார் டேக்கிங் பிரிண்ட் அவுட். அப்போ உங்களுக்கு அந்த சிலபஸுக்கான நோட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். டெஸ்ட்டு கொஸ்டினும் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்முடைய ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட், அந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஆப்பில் எப்போனாலும் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் உடனே அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 கொஸ்டினாவது அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா? அது நீங்கள் எப்போனாலும் நீங்கள் திரும்ப திரும்ப ஹவு மெனி டைம்ஸ், மல்டிபிள் டைம்ஸ்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? மோர் தென் 1000 டைம்ஸ்னாலும் சரி, எத்தனை டைம்ஸ்னாலும் சரி, 10,000 டைம்ஸ்னாலும் சரி, நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிடலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், வீடியோஸ்க்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சரி, அதுக்கப்புறமா இந்த ஃபுல் பேமெண்ட் பே பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் உடனே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இப்போ இந்த நியூ சிலபஸினுடைய கோர்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்போ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அப்போ இப்போ நீங்கள் இந்த டிசம்பரில் இருந்துட்டு அடுத்த 5 இயர்ஸுக்கு நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இந்த டிசம்பரில் ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்த டிசம்பரில் என்ன பண்ணணும், ஒரு 1000 rupees மட்டும் நீங்கள் ரினிவல் பண்ணணும். அப்படி ரினிவல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 1 இயருக்கு நீங்கள் அதில் வீடியோஸ் பார்த்துக்கிடலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்படி நீங்கள் 5 இயர்ஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ சப்போஸ் நீங்கள் 1000 பே பண்ணலை அப்படின்னு ஆச்சுன்னா அந்த கோர்ஸ் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கவனமாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் 1000 பே பண்ணணும். 1000 பே பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1000 பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோஸ் டெஸ்ட்டு எல்லாம் அட்டன் பண்ணிக்கிடலாம். வீடியோ கிளாஸஸ், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் வராது, வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வீடியோ கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மறுபடியும் வேணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரினிவலை நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, அப்போ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், சரிங்களா? இப்போ எல்லா டாபிக்ஸ்க்கும் எல்லா யூனிட்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் இந்த எல்லா சிலபஸுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிரும், இந்த கொஸ்டின் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். வீடியோ கிளாஸஸ்னால் என்ன வீடியோ கிளாஸஸ்? இப்போது பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள 10 யூனிட்ஸுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா, அந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் ஜாயின் பண்ண, இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது பிஜிடிஆர்பியினுடைய 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எல்லா சிலபஸுக்கான வீடியோஸும் இந்த ஆப்பில் இருக்குது. ஜாயின் பண்ண உடனே நீங்கள் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே போல் நமக்கு நிறைய டெஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அதில் நிறையா உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா அதே வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதுலேயும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறையா சிலபஸ் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 600-700 வீடியோஸ் உங்களுக்கு இதில் வந்துடும். வீடியோ கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், இதுலேயே உங்களுக்கு 600 இப்போ 1000 வீடியோஸ்க்கு மேலேயே அதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த 1000 வீடியோஸையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே போல் நோ லிமிட் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். இப்போ வீடியோஸை நீங்கள் எத்தனை டைம்ஸ்னாலும் பார்க்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கிடலாம். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறமா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரீஃபண்ட். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நான் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டனே பண்ணலை, நான் வீடியோஸ் பார்க்கல, டெஸ்ட் அட்டன் பண்ணலை, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. எந்த காரணத்தை வச்சும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எனக்கு அங்கே போக வேண்டியதாகி போச்சு, எனக்கு அங்கே வேலை இருந்துச்சு, நான் டெஸ்ட் அட்டன் பண்ணலை, வீடியோஸ் பார்க்கல, ஆன்லைன் கிளாஸஸ் நான் அட்டனே பண்ணலை
அப்படின்னு நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது உங்களுடைய வேலை, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது உங்களுடைய வேலை, படிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இது எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். சரிங்களா? நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்துக்கிடுங்க. சரிங்களா? 1க்கு 5 முறை இல்லைன்னா 10 முறை யோசிச்சுட்டு நல்லா ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்து சைக்காலஜி. அப்போ சைக்காலஜி வந்துட்டு நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன். அது வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க மாட்டேன். சரிங்களா? சப்போஸ் எனக்கு டைம் இருந்தது, கெமிஸ்ட்ரி முடித்து போக டைம் இருந்தது அப்படின்னா அதில் வேணால் என்ன செய்யலாம், சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு வந்து நான் நடத்துவேன், அவ்வளோதான். மற்றபடி சைக்காலஜி கிளாஸஸ் வந்துட்டு நடக்காது. ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோ சிலபஸ் இருக்குது, அது நமக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டியும் நாம் நடத்த போகிறது இல்லை. சரிங்களா? அப்போ சைக்காலஜியும் கிடையாது, தமிழ் எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் சைக்காலஜி வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோ கிளாஸஸில் உங்களுக்கு சைக்காலஜிக்கான வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஒரு 4 யூனிட் போல் அதில் வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ ரெக்கார்டட் கிளாஸஸ், இப்போ ஃபுல் சிலபஸ், இப்போ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்துட்டு அதில் ஒரு 90% வீடியோஸ் வந்து ரெடியாக இருக்குது. இல்லை 90%, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 95% வீடியோஸ் உங்களுக்கு அதில் ரெடியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நியூ சிலபஸில் 95% சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ கிளாஸஸ் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐயோ பரீட்சை வந்துட்டு சிலபஸ் நடத்த முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ஆப்பில் எல்லா சிலபஸுக்கும் எல்லா டாபிக்ஸுக்கும் வீடியோஸ் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது ஆஃப்டர் ஜாயினிங் யூ கேன் ஸ்டார்ட் வாட்ச் ஆல் வீடியோஸ். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதில் இருந்துட்டு நீங்கள் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், லிங்க் வரும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச். இப்போ டெஸ்ட் பேட்ச் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் வில் பி கண்டக்டட். ஏற்கனவே நம்மகிட்ட நிறையா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? எப்படியும் ஒரு 8000 கிட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நாம் திரும்பவும் நியூ டெஸ்ட்டு எப்போதும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்படி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதே போல் இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சிலபஸ் வந்து அதிகமாக இருக்குது, நானும் அதிகமான எஃபர்ட் வந்துட்டு போட வேண்டியது இருக்குது. நம்ம நோட்ஸும் கொடுக்குறோம், பிடிஎஃப்பும் கொடுக்குறதுனால முடிஞ்சவங்க இதில் என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த இருக்குது, இந்த ஜிபே நம்பர். இந்த ஜிபே நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை உடனே நம்ம ஆப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். என்னுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஜூம் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ரெண்டையும் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த முறை எல்லா டாபிக்ஸுக்கும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்து எல்லா டாபிக்ஸையும் தரவு பண்ண போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ்ஸு இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலேயே இது வந்து ஒர்த்து தான். சரிங்களா? இது வந்துட்டு சொல்லப்போனால் பாலிடெக்னிக் சிலபஸ் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதுவே வந்துட்டு 15,000. சரிங்களா? இப்போ அதே போல் பிஜிடிஆர்பி சிலபஸ் அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15,000. அப்போ இதில் டோட்டலி 30,000க்கு மேலேயே இதனுக்கு ஒர்த்து இருக்குது. அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஒரு 5,000, அப்போ 35,000. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒர்த்து, இந்த கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதே போல் அதுக்கப்புறமா நோட்ஸ் கொடுக்குறேன். நோட்ஸு 10,000. அப்போ பார்த்தீங்கன்னா 45,000 அப்ராக்சிமேட்லி. இந்த கோர்ஸ் வந்துட்டு 50,000க்கு ஒர்த்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ கொடுக்குறோம், ரொம்ப சீப்பாக தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக
ஒர்த்தியாக உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் பிகினிங்கில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டையும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? மேலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.